இந்தியாவில் 2 சிறந்த முக்கியமான மதங்களில் ஒன்று சமணம். 24 தீர்த்தங்கரில் ஒருவரான மகாவீரருடைய போதனையை கொண்டிருந்த சமணர்கள் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆகச் சிறந்த பங்களிப்பினை வழங்கியிருக்கிறார்கள். சங்க இலக்கியங்கள் துவங்கி தமிழகத்தினுடைய பெருங்காப்பியங்களில் 2 சமண மதத்திற்கு உரித்தானது. சமணர்கள் என்னதான் இலக்கிய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பங்கு கொண்டிருந்தாலும் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களுடைய அடாவடிகளுக்கு உள்ளாகி கழுவலேற்றி மரணத்தை ஏற்படுத்தியே கொல்லப்பட்டார்கள். மீதம் இருந்தவர்கள் ஊருக்கு வெளியே மலை பொந்துகளில் தங்களுடைய சமண படுகைகளை அமைத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வாழ்வைதான் சமணர்கள் தமிழகத்தில் அடைந்தார்கள். சமணர்களுடைய வாழ்வினை அறிந்து கொள்ளவும் அவர்களுடைய தேர்வு மன்னர்களுடைய எதிர்ப்புக்கு பிறகு அவர்களுடைய தேர்வு எதை நோக்கி இருந்தது? இஸ்லாத்திற்கும் சமணத்திற்கும் இடையான கருத்துக்கள் வெவ்வேறானது. சமணத்திலிருந்து இஸ்லாத்திற்கு மதம் மாறினார்களா? இதே போன்ற பல்வேறு கருத்துக்களை உறவு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அவசியமான நிலையாக இருக்கிறது. இதை பூர்த்தி செய்யும் விதமாக எழுத்தாளர் காளை மதியவன் அவர்கள் இஸ்லாத்தில் சமணர்கள் என்கின்ற தன்னுடைய ஆய்வு நூலை படைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அலைந்து திரிந்து சமணர்களுடைய வாழ்விடங்களில் அவருடைய முனிவர்களை அவருடைய தலைமை பீடங்களில் அலைந்து திரிந்து இந்த நூலினை படைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். வாங்கி படித்து அறிவினை தேடிக்கொள்ள யூனிக் புக் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.